பிராண்டி செய்திகள். டாஸ்மாக் லா அலர்ட். 4.5 லிட்டர் மதுவிலக்கு யாருக்கு பொருந்தும்? புதுச்சேரி மதுவுக்கு தடையா? ஹைகோர்ட் அதிரடி தீர்ப்பு. குட் ஈவினிங் தமிழ்நாடு. இது உங்க மேக்சிமஸ் பிராண்டி நியூஸ். கொஞ்ச நாளா சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் செம வைரல் ஆச்சு போஸ். புதுச்சேரியிலிருந்து 4.5 லிட்டர் வரைக்கும் மது வாங்கிட்டு வரலாம்னு ஹைகோர்ட் சொல்லிருச்சுன்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நீதிமன்றம் அதுக்கு ஒரு பெரிய நோ சொல்லிருச்சு. 4.5 லிட்டர் லிமிட் உண்டு, ஆனா அது நம்ம ஊர் டாஸ்மாக் சரக்குக்கு மட்டும்தான். மத்த மாநிலத்திலிருந்து கொண்டு வந்தா கம்பி என்ன வேண்டியதுதான் கோர்ட் இப்போ தெளிவுபடுத்திருக்கு. இந்த தீர்ப்புல இருக்கிற அந்த ட்விஸ்ட் என்ன? பாஸ் ஒரு விசில போட்டு இந்த சட்ட சிக்கலை இப்பவே தட்டி தூக்கலாம். 1. தனிநபர் பயன்பாட்டு விலக்கு. தமிழ்நாட்டில் தனிநபர் பயன்பாட்டிற்காக 4.5 லிட்டர் வரை மதுபானம் வைத்திருக்க அனுமதி அளிக்கும் அரசாணை தமிழ்நாட்டில் சட்டப்பூர்வமாக விற்பனை செய்யப்படும் மதுபானங்களுக்கு மட்டுமே என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2. பிற மாநில மதுவுக்கு தடை. புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் மதுபானங்களுக்கு இந்த 4.5 லிட்டர் விலக்கு எக்காரணம் கொண்டும் பொருந்தாது. 3. மனு தள்ளுபடி. ஆந்திராவிலிருந்து 3.4 லிட்டர் மது கொண்டு வந்ததாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி மீஞ்சூரை சேர்ந்தவர்கள் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி நிர்மல்குமார் தள்ளுபடி செய்தார். 4. அரசு தரப்பு வாதம். மாநில தலைமை அரசு குற்றவியல் வழக்குரைஞர் ஹசன் முகமது ஜின்னா 4.5 லிட்டர் விலக்கு என்பது தமிழக மதுபானங்களுக்கு மட்டுமே என உள்துறை செயலாளர் ஏற்கனவே விலக்கியுள்ளதாக நீதிமன்றத்தில் வாதிட்டார். 5. முந்தைய தீர்ப்பு விளக்கம். முன்னதாக விருத்தாச்சலத்தை சேர்ந்த வல்லரசு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை தவறாக புரிந்து கொண்டு புதுச்சேரி மதுவுக்கு அனுமதி இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவல் தவறானது என தெளிவுபடுத்தப்பட்டது. 6. சோதனைச்சாவடி கண்காணிப்பு. எலாவூர் உள்ளிட்ட சோதனைச்சாவடிகளில் பிற மாநில மதுபானங்களுடன் சிக்கினால் தமிழ்நாடு மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவினர் தொடர்ந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 7. சமூக ஊடக எச்சரிக்கை. நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவுகளை தவறாக சிதறிப்பவர்களுக்கும் தவறான தகவல்களை பரப்புவர்களுக்கும் இந்த தீர்ப்பு ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. நீதிமன்றத்தோட இந்த தெளிவான தீர்ப்பை பார்க்கும்போது நம்ம தல அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்சு இதோ. விதிமுறைகளை சரியா தெரிஞ்சுக்கிட்டு விளையாடணும் பாஸ். தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லையை தாண்டினா அப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும்னு வருத்தப்படக்கூடாது. உஷாரா இருங்க. புதுச்சேரியிலிருந்து சரக்கு கொண்டு வரலாம்னு நினைச்சவங்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பெரிய ஷாக் தான். உங்க போல்ட் கமெண்ட்டை சொல்லுங்க. 2026 அதிரடி செய்திகள் மற்றும் மே 4 தமிழக தேர்தல் ரிசல்ட் அப்டேட்டுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் மேக்சிமஸ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. இந்த மதுவிலக்கு சட்ட அப்டேட்டுக்கு ஒரு விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பாஸ் பை பாய்.